ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாட்டர் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா அந்த டப்பா காலி ஆகிடுச்சுன்னு அதை தூக்கி போடாதீங்க. இதை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த மாதிரி பெருங்காயம் வாங்கினோம் அப்படின்னா அந்த கட்டி பெருங்காயம் வாங்கினீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு சிலர் தூள் பெருங்காயம் வாங்குவீங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் தான் வாங்குவேன். இந்த பெருங்காயத்தை வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாத்திரை சைஸ்க்கு நீங்கள் குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது 2 மாதம் கூட வருங்க. நீங்கள் தூள் பெருங்காயம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கட்டி பெருங்காயம் வாங்கி குட்டி குட்டி உருண்டைகளாக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்கின உடனே இதை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி செஞ்சிடணும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலும் இது வந்து ஆறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ பிரித்த உடனே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸு கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்துக்கெலாம் போடணும், சாம்பாருக்கெலாம் போடணும்னா சின்ன சைஸே போதும். வேறு ஏதாச்சும் கொஞ்சம் நிறைய செய்கிறப்போ நீங்கள் பெரிய சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நிறைய உருண்டைகள் கிடைக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம தூள் வாங்குறப்போ சீக்கிரமாக காலி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு மேலே கூட வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது, வாசனையாகவும் இருக்குங்க. அடுத்துட்டு பார்க்கலாங்க. நம்ம ஆப்பிள்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயோ அதிலே போட்டு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள்லாம் ஃபுல்லாக கலர் வந்து ப்ரௌன் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சாப்பிடவே பிடிக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எப்படி இந்த ஒயிட் கலரில் கொடுத்து அனுப்புறீங்களோ அதே மாதிரி இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா அது ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிட்டு கெட்டு போன மாதிரி ஆகிடும். குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஈவினிங் டைம் ஆனாலே கொசு தொல்லை தாங்க முடியல. ஸோ அந்த கொசு விரட்டுறதுக்கு ஈஸியாக ஒரு ரெமடி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அகலில் 2 ஸ்பூன் போல் நீங்கள் வேப்பெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேப்பெண்ணெய் கடைங்களிலே ஈஸியாக கிடைக்குங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. வேப்பெண்ணெய் தாங்க ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இப்போ நான் பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. நம்ம நார்மல் கற்பூரம் இல்லைங்க, இது பச்சை கற்பூரம். நீங்கள் மளிகை கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஒரு வேளை இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் கற்பூரம் கூட போட்டுக்கலாம். பட் இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுங்க. இப்போ இதில் ஒரு 2 துண்டு போல் போட்டுக்கோங்க. இப்போது நான் திரி போட்டு விளக்கேற்றுறேன். நீங்கள் விளக்கேற்றுறப்போ அந்த சூட்லேயே அந்த கற்பூரம் வந்து கரைஞ்சிருங்க. அதனால் நீங்கள் அப்படியே போடலாம். இப்போ திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வாசலில் ஏற்றி வைங்க. கொசுலாம் இந்த வாசனைக்கு வராதுங்க. ஏன்னா வேப்பெண்ணெய் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்துடைய 2 வாசனையும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கொசு தொல்லை கண்டிப்பாக வராதுங்க. ஈவினிங் டைம் ஆச்சுனாலே இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சுருங்க. ரூமில் எங்கேயாச்சும் கொசு தொல்லை அதிகமாக இருந்தாலும் அந்த ரூம்லேயும் இந்த மாதிரி நீங்கள் அகல் வச்சு இந்த மாதிரி ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கொசு தொல்லையே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தோசைலாம் சுடுறதுக்கு தோசை தவா ஹீட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் அந்த தோசை தவா ஹீட் ஆகிற அந்த டைம்லேயே நம்ம சட்னி ஏதாச்சும் சூடு பண்ணோம் அப்படின்னா அது மேலே வச்சுடுங்க. நீங்கள் தோசை தவா ஹீட் ஆகிற அந்த டைம்லேயே சட்னியும் ஹீட் ஆகிடும். இதுக்காக நம்ம சட்னியை தனியாக ஹீட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. ஸோ காலையில் வச்ச சட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு குழம்புன்னா நீங்கள் அந்த டைமில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. நம்ம அந்த மாதிரி வாட்டர் பெயிண்ட்லாம் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஒரு டப்பா காலி ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக தான் தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி போடாதீங்க. இதில் ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வெளியூருக்குலாம் எங்கேயாச்சும் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்ம எல்லா பொருட்களையும் மேக்கப் செட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் டோட்டலாக 6 பாக்ஸஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நம்ம ஒவ்வொரு பொருள் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டால்கம் பவுடர் நான் அதில் ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா பவுடர் டப்பாலாம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன டப்பாலே நீங்கள் பவுடரை நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் குங்குமம், பொட்டு அதெல்லாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா என்னென்ன பொருள்லாம் தேவையோ மேக்கப் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இதில் நம்ம குட்டி குட்டியாக இருக்க பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பொருள் நம்ம எடுத்துகிட்டு போனாலே போதும். எல்லா பொருளும் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பொட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம், அப்புறம் க்ரீம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி டூத் பேஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் இதில் எடுத்துகிட்டு போனாலே போதும். பெரிய டூத் பேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையான பொருள் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இந்த குட்டி டப்பாவில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஒரு ட்ராவல் பவுச் மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இந்த விஷயத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.